நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போதும் பாட்டி, இதுக்கு மேல மாலதி ஒண்ணு சொல்லாதீங்க. உன் மனசுல எவ்வளவு வஞ்சம் இருக்குன்னு இன்னைக்கு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நீ இவளையும் கெடுத்து வச்சிருக்க. நான் மாலதிக்கு திருஷ்டி எடுக்க வந்திருக்கேன். நிறைய திருஷ்டி இருந்தாலும் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம போயிடும். நீ ஒன்னும் கவலைப்படாத மாலதி, சீக்கிரமா குணமாயிடும். நீங்க உங்க பேத்திங்களோட ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த நேரத்துல வந்திருக்க கூடாது. இல்லம்மா வசந்தி, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை. நீங்களும் இந்த வீட்டுல இருக்கிறவங்களும் ரொம்ப நல்லவங்கன்னு ஜீவிதா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஜீவிதா ரொம்ப கொடுத்து வச்சவ. ஜீவிதா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். உங்க பேத்தி நீங்க ரொம்ப நல்லபடியா வளர்த்திருக்கீங்க. பெரியவங்க நம்ம வழிய காட்டத்தான் முடியும். அந்த வழியில நடக்கிறது இவங்க கையில தான் இருக்கு. ஜீவிதா நீங்க சொன்ன மாதிரியே நடந்துக்குவா. அவ பெரியவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பா. கடவுளுடைய அருள் உங்க 2 பேருக்கு எப்பவுமே இருக்கும். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். சரி, நானும் உங்க கூட வரேன். சரி, வாங்க வாங்க. நான் இது வரைக்கும் பாட்டி இந்த மாதிரி எதிர்த்து பேசினதே கிடையாது. இல்லக்கா, ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ் அழாத. இதெல்லாம் ஏன் தப்புதான். நான் அவங்களை அப்படி பேசிருக்க கூடாது. இதுல ஓ தப்பு ஒண்ணு இல்ல. ப்ளீஸ் அழாதக்கா, ப்ளீஸ் அழாத. பேச மாட்டேன். சாரிக்கா, சாரி. இங்க என்ன நடக்குது? எனக்கு என்னவோ நீ வாய மூடு. நான் உன்கிட்ட கேட்டனா? நாம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? இங்க நடக்கிறது எதுவுமே என் மனசுக்கு சரின்னு படல. மோகன், காலையில ஜட்ஜ் ஐயா கிட்ட பேசி கல்யாண நாளை எவ்வளவு சீக்கிரம் குறிக்க முடியுமோ குறிச்சிடு. ஜீவிதா கல்யாணம் நடக்கிற வரைக்கும் என் மனசுக்கு நிம்மதி இல்ல. இன்னைக்கு முதல் தடவையா ஜீவிதா என்ன உன் மேல எந்த தப்பும் இல்ல. தப்பெல்லாம் ஏன் மேலதான். நான் எவ்வளவு மரியாதை இல்லாம உங்களை பேசிட்டேன்ல. காலையில உங்ககிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணும். உன்னை மன்னிச்சிடுவாங்கக்கா. ஏன்னா அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். பைத்தியம், அவங்களுக்கு உன்னையும் ரொம்ப பிடிக்கும்டி. அவங்களுக்கு என்ன பிடிக்காதுக்கா. என்னை கண்டாலே அவங்களுக்கு ஆகாது. எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிட்டே இருப்பாங்க. நானும் அப்படித்தான். ஏதாவது ஏடா கூடமா பண்ணிடுவேன். நீ என்ன பண்ணாலும் என்னோட நல்லதுக்காக தானே பண்ணுவ. இந்த விஷயம் பாட்டிக்கும் நல்லா தெரியும். அக்கா, எனக்கு ரொம்ப பசிக்குது. பசிக்குதா? சரி, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். எனக்கு பாதாம் அல்வா வேணும். சின்ன வயசுல இருந்து குறும்பு உனக்கு இன்னும் போகவே இல்ல. இவ்ளோ பிரச்சனையிலயும் உனக்கு பாதாம் அல்வா கேக்குதா? ஆமா, ஏன் தெரியுமா? அத நீ தானக்கா செஞ்ச. Thank God, ஒரு வழியா என் மேல இருக்கிற கோவம் போயிடுச்சு. சீக்கிரம் கொண்டு வாக்கா. நீ என்ன எங்கடி போக விடுற? ஒரு நிமிஷம்க்கா. பாட்டிய பத்தி கவலைப்படாத.
அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா என் கிட்ட வந்து சொல்லு. ஓகே மாலதி ப்ளீஸ், நீ அவங்க கிட்ட எதுவும் பேசாத. சரி ஓகே, நீ சொல்ற மாதிரி நான் நல்லபடியா நடந்துக்கிறேன். ஆனா அதனால எந்த பிரச்சனையும் வராம இருக்குமா? அப்படியா? பிரச்சனை வருது உன்னாலதானே. நீ பிரச்சனையை சரி பண்றியா? ஒன்னு சொல்ல மாட்டேன் ப்ளீஸ். காது விட வலிக்குது அக்கா. ரொம்ப வலிக்குதா? இவ்ளோ வேகமா இழுத்தா வலிக்காதா என்ன? சாரி, இனிமே அப்படி பண்ண மாட்டேன். அக்கா, நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம வீட்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நம்ம 2 பேரும் எப்பவுமே சந்தோஷமாவே இருக்கணும். நான் ஏதாவது தப்பு பண்ணா நீ எனக்கு புத்தி சொல்றது, மன்னிக்கிறது. அக்கா, நீ என்னை விட்டு பிரிஞ்சிட்டா இதெல்லாம் நடக்காதுல. எனக்கு யாரு புத்தி சொல்லுவாங்க, என்ன யாரு மன்னிப்பாங்க? நான் இனிமே யாருக்கிட்ட சண்டை போடுவேன்? காலையில இருந்து நைட் வரைக்கும் யாருக்கு தொல்லை கொடுப்பேன்? அதனால என்ன மாலதி, நீ எப்ப வேணாலும் எனக்கு போன் பண்ணி பேசலாம். நம்ம 2 பேரும் போன்லயே சண்டை போடலாம். போன்ல நம்ம நிறைய பேசலாம், நிறைய சண்டை போடலாம். ஆனா நீ என்ன கண்டிக்கிறதுக்கு என் பக்கத்துல இருக்க மாட்டல்ல? கடவுளே, என் தங்கச்சி நீங்க தான் சந்தோஷமா நல்லபடியா பாத்துக்கணும். அக்கா, நீ எப்பவுமே இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். டாக்டர் மதன் ப்ராப்ளம் நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. அந்த டாக்டர் மதன் இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து என் கவலை அதிகமாயிடுச்சு. அவன் ஏன் வந்தா, எதுக்கு வந்தான்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னவோ அவன்கிட்ட போய் பேசுறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். அவன் ஜீவிதாவோட கல்யாணத்துல இடைஞ்சல் பண்ணணுங்கிற எண்ணத்தோட அவன் இங்க வந்திருந்தானா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒரு நிமிஷம் இருங்கம்மா. நீங்க இந்த நேரத்தில் அவரை பார்த்து பேசுறத யாராவது பார்த்துட்டா அது நல்லா இருக்காது. நாளை காலையில நானே போய் அவரை பார்த்து பேசி அவருக்கு புரிய வைக்கிறேம்மா. ஆமா அத்தை, நீங்க சொன்னீங்கன்னா நான் கூட போய் அவரை 4 வார்த்தை கேட்டுட்டு வந்துடுறேன். நடக்கிறது எல்லாமே எனக்கு சரின்னு தோணல. ஏதோ கெட்டது நடக்க போகுது என் மனசுக்கு தோணுது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. ஒரு ரூமை ஏன் அவ்வளோ மெஸ்ஸியா வச்சிருக்க? ஏன் அப்படி இருக்குன்னா, என்னோட ரூமை நான் என் இஷ்டம் போல தான் வச்சிருப்பேன். ஓ அப்படியா? எஸ். சரி, அப்படின்னா ஒன்று செய்யலாம். ஒரு நல்ல பொண்ணா பார்த்து சீக்கிரம் உன் கல்யாணத்தை முடிச்சிடலாம். அவ வந்த பிறகு உன் ரூமை கிளீனா வச்சுப்பால. வேணாம், என் ரூம் இப்ப எப்படி இருக்கோ அப்படியே இருக்கட்டுமே. விஸ்வா, நான் சொல்றது கேளு. சொல்லு. அந்த விஷயம் நடந்து முடிஞ்சு 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு. விஸ்வா, நடந்து முடிஞ்சதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தானா உன்னோட ஃபியூச்சர் என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. முடிஞ்சு போனதை விட்டுட்டு உன் ஃபியூச்சரை பத்தி யோசி. நீ எப்போது ஜீவிதானியோட கடந்த காலத்தை பத்தி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணியிருக்கிறியா? எதுக்கு பண்ணணும்? Hello, doctor. I'm Vinay. ஆக்சுவலி ஜீவிதா கிட்ட இதை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல.
ஆனால் ஜீவிதா ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தவ. அவன் மேலே எனக்கு எந்த தப்பான எண்ணமும் இல்லை. அவள் பாஸ்ட் லைஃப் என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்க எனக்கு விருப்பமும் இல்லை. ஒருவேளை அப்படி ஏதாவது இருந்திருந்தா? விஸ்வா, இப்போ நீ என்ன சொல்ல வர? எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக சொல்லு, சுற்றி வளைச்சு பேசாத. ஏதாவது கேள்விப்பட்டியா? இல்லை, நான் சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன். இங்கே பாரு விஸ்வா, வரப்போகிற மனைவியோட பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவன் நான் கிடையாது. ஒருவேளை ஜீவிதாவோட கடந்த கால வாழ்க்கையில் அப்படி ஏதாவது நடந்திருந்தாலும் அதை பற்றி நான் கேர் பண்ணிக்க மாட்டேன். சரியா சொன்ன. எல்லா ஆம்பளைங்களும் ஒன்ன மாதிரியே தான் இருக்கணும். வருங்கால மனைவி கிட்ட போய் நீ யாரையாவது காதலிச்சிருக்கியான்னு கேட்குற ஆம்பளைங்கள எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏனோ சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒருவேளை அப்படி ஏதாவது இருந்திருந்தா? இவன் என்கிட்ட என்ன சொல்ல நினைக்கிறான்? ஜீவிதா, ஜீவிதா, நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற? இங்க எதுக்கு வந்தீங்க? ஜீவிதா, நீ என்ன தப்பா நினைக்காத. உனக்கு இங்க நிச்சயதார்த்தம் நடக்க போதுங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் நிச்சயமா இங்க வந்திருக்க மாட்டேன். ஜீவிதா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் சந்திப்போமோ இல்லையோ, அதனால இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன். ஜீவிதா, நான் நிறைய தடவை உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணிருக்கேன். ஆனா உங்ககிட்ட பேசவே முடியல. ஒரு விஷயத்த வெளிப்படுத்தாம மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வைக்கிறதா எவ்வளவு வேதனையான விஷயம் உனக்கு தெரியும். ஞாபகம் இருக்கா, நாம அன்னைக்கு சந்திச்சப்போ நான் அன்னைக்கு என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லதான் வந்தேன். ஆனா வழக்கம் போல எனக்கு உங்ககிட்ட சொல்ல தைரியம் வரல. நான் அன்னைக்கு இருந்த நிலைமையில என் வாழ்க்கையில கடமையை தவிர வேற எதுக்கும் நேரம் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா நீ அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சது. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு என்னோட வாழ்க்கையில வந்தான்னா என் வாழ்க்கை முழுமை அடையும். ஜீவிதா, எனக்கு தெரியும் நான் இப்பவே ரொம்ப லேட் பண்ணிட்டேன். ஆனா இப்பவும் என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்லனா அப்புறம் என் வாழ்க்கை பூரா நான் வருத்தப்பட வேண்டியது இருக்கும். அதனால நான் இப்ப உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா, ஜீவிதா, உன்னை இதுக்கு மேல ஒண்ணும் பேசாதீங்க. ஜீவிதா, நான் உன்னை ரொம்ப சந்தோஷமா பார்த்துப்பேன். அப்புறம் நீ அந்த ஊரை விட்டு பிரிய வேண்டிய அவசியம் இருக்காது. அது மட்டும் இல்லாம மாலதியும் உன்னை விட்டு பிரிய மாட்டா. ஜீவிதா, காலையில 6 மணிக்கு உனக்காக நான் லான்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். உன்னோட பதில் ஆமாண்ணா ப்ளீஸ்.
ப்ளீஸ் நீ அங்க வரணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாலதி, அல்வா. அக்கா அது அங்க வச்சிருக்கா, நான் அப்புறம் சாப்பிடுறேன். ஏன் இப்படி ஃபுல்லா போத்திட்டு தூங்குற? மூச்சு திணறும்ல? என் மூச்சு நிக்க தானே போகுது. நீ தான் என்னை விட்டு பிரிய போறிய. மாப்பிள்ள என்ன இந்த ஊர்ல தான் கிடைக்கணுமா? இவர் நம்ம ஊர்க்காரராகவே இருந்திருக்கலாமே. அப்படியாவது நம்ம பிரியாம இருந்திருக்கலாம். அக்கா, அப்ப நீ கூட மாமியார் வீட்டுக்கு போயிடுவியா? சும்மா சொன்ன மாலதி, நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். அண்ணன் தங்கச்சி எவ்வளவு பாசமா பாத்துக்கிறாங்களோ அதே மாதிரி நானும் உன்னை பாசமா பாத்துக்கிறேன். நீ அவனோட அக்கா தானே? அக்கான்னா அம்மா மாதிரி. நீ என்னைக்குமே அவளை நல்லா பார்த்துப்பேன், அவ கூட சண்டை போட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. அவளை எப்பவும் நீ சந்தோஷமா பார்த்துக்கணும். நான் அவளை கண்டிப்பா நல்லா பார்த்துப்பேன் மம்மி. ப்ராமிஸ். நான் உன்னை ரொம்ப சந்தோஷமா பார்த்துப்பேன். அப்புறம் நீ அந்த ஊரை விட்டு பிரிய வேண்டிய அவசியம் இருக்காது. அது மட்டும் இல்லாம மாலதியும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். ஜீவிதா, காலையில் 6 மணிக்கு உனக்காக நான் லான்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். உன்னோட பதில் ஆமாண்ணா. ப்ளீஸ் ப்ளீஸ் நீ அங்கே வரணும்.